தமிழ் சினிமால லாஸ்ட் கொஞ்சம் வருஷமாவே வந்து முன்னணி டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோவா வந்து அடுத்தடுத்து படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வரிசையில வந்து அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ண டிசி படத்துல டைரக்டர் லோகேஷ் கனகராஜுமே வந்து ஹீரோவா வந்து அறிமுகமாகி இருக்காரு. இப்ப இந்த படம் வந்து ஈசாயி தியேட்டர்ல வந்து பயங்கரமா வந்து ஓடிட்டு இருக்கு. பொதுவா வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ட் அருண் மாதேஸ்வரன் ரெண்டு பேருமே அவங்களோட படங்கள்ல வந்து எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்க்காக வந்து ரொம்பவே வந்து பேர் போனவங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பண்ணும் போதே வந்து வேற லெவல்ல வயலன்ஸ் அப்படின்றது அவங்க படங்கள்ல இருக்கும். பட் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா அவங்க எடுக்கிற படம் எப்படி இருக்கும் அப்படின்ற தான் எல்லாருக்குமே இருந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்த அவங்களோட ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை இந்த படத்துல மீட் பண்ணாங்களா இல்லையான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்துல எல்லா படத்துலயும் இருக்கிற மாதிரி நார்மலா ஒரு கேங்ஸ்டர் கிட்ட வேலை செய்யற ஒரு நார்மல் அடியால தான் வந்து இந்த படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அறிமுகமாகிறாரு. இவங்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவுல நடக்கிற ஒரு பிரச்சனையினால அவங்க என்னென்னலாம் பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க, அதுல இருந்து அவங்க எப்படி வந்தாங்க, இதனால வந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, இதுக்கு நடுவுல நடந்த பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் வந்து இந்த படத்தோட மீதி கதை. சோ இந்த படம் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா இந்த படம் முழுக்கவே வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே வந்து ஃபுல்லா வயலன்ஸ் தான். இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ்னா அது அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் மனுஷன் வேற லெவல்ல வந்து மியூசிக் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் அவர் பண்ண படத்தங்கள் எல்லாம் இல்லாத மாதிரி இந்த படத்துக்காக வந்து வேற லெவல் வந்து எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அது ஸ்கிரீன்லயுமே வந்து பயங்கரமா தெரிஞ்சிச்சு. இந்த படத்துல ஒவ்வொரு சீன்லயுமே வந்து வயலன்ஸ் அந்த அளவுக்கு வந்து எலிவேட் பண்ணி காமிச்சது அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம ஹீரோவா முதல் டைம் நடிக்கிற லோகேஷ் கனகராஜுமே வந்து ஸ்கிரீன்ல எந்த பதட்டமும் இல்லாம ரொம்பவே வந்து சூப்பரா வந்து நடிச்சிருந்தாரு. ஒவ்வொரு சீன்லயுமே வந்து அவருக்கு கொடுத்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ற விதமா வந்து ரொம்ப நல்லா வந்து நடிப்பை வந்து காமிச்சிருந்தாரு. மேபி இந்த படம் நல்லா போனா தொடர்ந்து நிறைய படம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்து சொல்லணும். சோ இது போக வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்க வயலன்ஸே தான் வந்து இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னுமே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல சீனுக்கு சீன் இருக்க வயலன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்க்க ரொம்பவே வந்து ஓவரா தான் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் லவர் வந்து பாக்குறாங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபைட் ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்லி எதிர்பார்த்து போறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு தான் சொல்லணும். பட் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. சோ நீங்க இந்த படத்தை பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.